ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா. கற்பூர காலை வணக்கம். இன்று நாம் காணவிருக்கும் ஸ்லோகம், பாடல், ஆன்மீக கதை வழங்குபவர்கள் பாஸ்கரா கற்பூரம். பூஜைக்கென்றே புத்தது பரிசுத்தமான பாஸ்கரா கற்பூரம் மற்றும் சாம்பிராணி வகைகள், சேலம். இன்றைய ஸ்லோகம்: சரஸ்வதி நமஸ்துப்யம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்தி பவது மே சதா. இன்றைய பாடல்: मनवा भोलो राधे 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 श्याम नाम. मनवा भोलो राधे 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 श्याम नाम. राम 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 भोलो राम सीता पावना. राम 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 भोलो राम सीता पावना. मनवा भोलो राधे 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 श्याम नाम. रंग रंग रंगा बोलो पांडुरंग पावना. रंग रंग रंगा बोलो पांडुरंग पावना. तुकाराम नाम देवा भक्त सहा पावना. तुकाराम नाम देवा भक्त सहा पावना. पांडुरंग 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 पावना. मनवा भोलो राधे 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 श्याम नाम. मनवा भोलो राधे 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 श्याम नाम. இன்றைய ஆன்மீக கதை. ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா. இன்று நாம் காணவிருக்கும் ஆன்மீக கதை பயம்தான் விஷம். ஒரு ஊர்ல ஒரு மாங்காய் வியாபாரி இருந்தாரு. அந்த மாங்காய் வியாபாரி புதுசாக நிறைய விதமான மாங்காவை விதைச்சு அந்த மாங்காவை விற்று நல்ல முன்னேறி வந்தார். ஒரு நாள் ஒரு ஊருக்கு போகும்போது காட்டு வழியாக போக வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. காட்டு வழியில் போகும்போது அங்கே ஒரு மாமரம் இருந்துச்சு. அதில் இருக்கிற மாங்காய் பார்க்குறதுக்கு வித்தியாசமாக இருந்துச்சு. அவர் என்ன நினச்சாருன்னா, இங்கே இருக்கிற ஒரே ஒரு மாங்காவை மட்டும் நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம். எடுத்துகிட்டு போயிட்டு அந்த விதையை நம்மளோட தோட்டத்தில் போட்டால் கண்டிப்பாக இந்த வித்தியாசமான மாங்காய் நம்ம தோட்டத்துலேயும் விளையும், அதையும் விற்று நம்ம வாழ்க்கையில் முன்னேறலாம் அப்படின்னு நினச்சாரு. அதனால் அந்த மாமரத்து மேலே ஏறினார். அவர் வழக்கமாக மரத்து மேலே ஏறுவார். ஆனால் இந்த மரத்து மேலே ஏறுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக தான் இருந்துச்சு. ஏறினவர் திடீர்னு அவர் விரும்பின அந்த மாங்காவை பறிக்கிறதுக்காக ஒரு கிளையில் கையும் காலும் வைக்கும்போது தடுமாறி கீழே விழுற சூழ்நிலை வந்துருச்சு. அந்த மாமரத்தோட கிளையில அவர் தொங்கிக்கிட்டு இருந்தாரு. சுற்றி யாராவது உதவிக்கு வருவாங்களா அப்படின்னு பார்த்தாரு. ஆனால் சுற்றி யாருமே இல்லை. கண்டிப்பாக இன்னும் கொஞ்ச நேரத்தில் யாருமே உதவிக்கு வரலைன்னா கீழே தான் விழணும். கீழே விழுந்தா கண்டிப்பாக அடிப்படும் அப்படின்ற வருத்தத்தில் ஏதாவது கிரிப்பு கிடைச்சா இந்த தொங்குறதுலேருந்து தப்பிச்சு மரத்து மேலே ஏறிடலாம் அப்படின்னு முயற்சி பண்ணார். அவருக்கு எந்த கிரிப்புமே கிடைக்கல. தொங்கிக்கிட்டு தான் இருந்தார். சுற்றி யாராவது வரணும் அப்படின்னு கடவுளை வேண்டிக்கிட்டு இருந்தார். அந்த சமயத்தில் அந்த பக்கமாக ஒரு ஆள் வந்தான். வந்த உடனே, சாமி சாமி எப்படியாவது என்னை காப்பாற்றுங்க, நான் தொங்கிக்கிட்டு இருக்கேன், கண்டிப்பாக கீழே விழுந்துருவேன், ஏதாவது பண்ணி என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொன்னார். ஆனால் வந்தவன் ஒரு சின்ன கல் எடுத்து அவன் மேலே போட்டான். மரத்தில் தொங்குறவன், சாமி என்னை காப்பாற்றுங்கன்னு சொன்னால் கல் எடுத்து அடிக்கிறீங்க, ஏன் சாமி இது உங்கள் மரமா, நான் ஒரே ஒரு மாங்காவை எடுக்க தான் வந்தேன், என்னை தப்பாக நினைக்காதீங்க, என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொன்னார். ஆனால் வந்தவன் இன்னும் கொஞ்சம் பெரிய கல் எடுத்து அவன் மேலே வீசினான். அவன் நொந்து போய், சாமி நான் தான் சொல்கிறேன்ல, இந்த மாங்காய்க்கான காசை கூட நான் கொடுத்துட்றேன், தயவு செஞ்சு என்னை கீழே இறக்குங்க, கல் எடுத்து அடிக்காதீங்க அப்படின்னு கெஞ்சினாரு. ஆனால் வந்தவன் இன்னும் கொஞ்சம் பெரிய கல்லாவே எடுத்து அவன் மேலே வீசினான். தொங்குறவனுக்கு கோவமே வந்துடுச்சு. சாமி நான் மட்டும் கீழே வந்தேன்னா உங்களை உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவேன் அப்படின்னு சொன்னாரு. வந்தவன் இன்னும் கொஞ்சம் பெரிய கல் எடுத்து அவன் மேலே வீசினான். தொங்குறவனுக்கு கல்லால் அடியே பட்டுருச்சு. அவனுக்கு கோவம் வந்துடுச்சு. கோவத்தில் இப்போ நான் கீழே வந்து என்ன பண்ணுறேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதேதோ முயற்சி பண்ணி அந்த கிளை மேலே ஏறி கீழே இறங்கி வந்துட்டாரு. கீழே இறங்கி வந்தோடனே, ஏயா உன்னை காப்பாற்ற தானே சொன்னேன், ஏன் கல் எடுத்து அடிச்ச, நான் தான் அதுக்கான காசை கொடுத்துட்றேன்னு சொன்னேன்ல, நான் எவ்வளோ பெரிய மாங்காய் வியாபாரி தெரியுமா அப்படின்னு வந்தவனை அடிக்க போனார். ஆனால் வந்தவன், இருங்க 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 சாமி, நான் உங்களை காப்பாற்ற தான் செஞ்சேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அந்த தொங்குறவனுக்கு ஒன்றுமே புரியல.
கல்லெடுத்து அடிச்சிட்டு என்னை காப்பாத்தினியா, என்ன சொல்கிற அப்படின்னு கேட்கும்போது, இல்லை சாமி, நீங்கள் தொங்கிக்கிட்டு இருந்தீங்க, என்னால் மரமெல்லாம் ஏறி உங்களை காப்பாற்ற முடியாது, அதனால தான் நான் கல்லெடுத்து போட்டேன். முதல்ல நீங்கள் தொங்கும்போது நீங்கள் பயந்துட்டு இருந்தீங்க, அதனால் எப்படி தப்பிக்கணும் அப்படின்ற யோசனை உங்களுக்கு வரவே இல்லை. நான் கல்லெடுத்து போட்டோன்னே உங்களோட பயம் என் மேலே கோவமாக மாறிச்சு. எப்போ கோவம் வந்துச்சோ உங்களுக்கு ஒரு குறிக்கோள் பிறந்துச்சு. என்ன குறிக்கோள்னா, எப்படியாவது கீழே இறங்கி வந்து என்னை அடிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு எண்ணம் உருவாச்சு. அந்த குறிக்கோளும் உங்களை பத்திரமா அந்த கிளையில ஏறி கீழே இறங்க வச்சுச்சு அப்படின்னு சொன்னார். சொல்லிட்டு அவர் சொன்னார், பயம் இருந்துச்சுன்னா எந்த யோசனையும் வராது, குறிக்கோள் இருந்துச்சுன்னா எப்படி இதில் ஜெயிக்கணுன்ற யோசனை உங்களுக்கு தானாக வந்து சேரும் அப்படின்னு சொல்கிறாரு. மாங்காய் வியாபாரிக்கு நல்லாவே புரிஞ்சது, உங்களுக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்று நாம் பார்த்த ஆன்மீக கதை பயம்தான் விஷம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவோட கமெண்ட் பாக்ஸில் கற்பூர காலை வணக்கம் அப்படின்னு பதிவிடுங்க. நாளை இன்னொரு ஆன்மீக கதையில் உங்களை சந்திக்கிறேன். ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா. பூஜைக்கென்றே பூத்தது பரிசுத்தமான பாஸ்கரா கற்பூரம் மற்றும் சாம்பிராணி வகைகள், சேலம். இசிஜி கார்ட்ஸ், ராமாயண மகாபாரதா பிளேயிங் கார்ட்ஸ். ராமாயண மகாபாரதத்திலிருந்து 108 கேரக்டர்ஸை பத்தி நீங்க நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னா இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு தான். இது ஒரு பிளாஸ்டிக் பிளேயிங் கார்ட்ஸ். ஒவ்வொரு கார்டையும் இண்டிவிஜுவலா ஸ்கேன் பண்ணி அந்தந்த கார்டில் இருக்கிற கேரக்டர் பத்தி யூடியூப்ல தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு குழந்தைங்களும் கத்துக்கிட்டே விளையாடலாம், விளையாடிக்கிட்டே கத்துக்கலாம்.